எனக்கு மனதுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு சார். நான் இந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம தந்தி டிவி பார்த்துட்டு இருந்த பொழுதுதான் இவரு பீச்சில் போய் உட்கார்ந்ததை பார்த்தேன், மெரினா கடற்கரையில. ஹலோ ஹலோ, நான் தொடருங்க திருப்புகழேந்தி, தொடருங்க. நான் அங்க போய் இவரு அம்மா சமாதிக்கு இவர் முதலமைச்சரான பின்னாடி எத்தனை தடவை போயிருக்காருன்னு என்னுடைய கேள்வி. இவர் இன்னைக்கு திடீர்னு அம்மா சமாதியில போய் உட்கார்ந்து பெரிய நாடகத்தை அரங்கேற்றிருக்கார். ஒரு 35 நிமிஷம் இவர் தியானம் பண்ணார் அப்படின்னு சொல்லி நீங்க சார் உட்பட எல்லாரும் சொல்றீங்க. தியானம் பண்ணல. இந்த 35 நிமிஷத்துல தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பிரஸும் அங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ என்னை தொந்தரவு பண்ணி என்னை கட்டாயப்படுத்தி ராஜினாமா கடிதத்தை வாங்கினதா சொல்ற இவர் அந்த நம்ம தந்தி டிவியில திருப்பி ஒளிபரப்பி பாருங்க. அந்த தலைமை கழகத்து உள்ளார சின்னம்மாவோட இவர் சிரிச்சு பேசிட்டு இருந்த காட்சி இருக்கு. யாரும் இவரை வற்புறுத்த கிடையாது. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை நான் எப்படி எதிர்பார்த்தேன்னா, 2 நாளா மேதகு ஆளுநர், தமிழகத்தினுடைய ஆளுநர் எங்கே சென்றார், ஏன் தொடர்பு கொள்ளவில்லை, ஏன் வரவில்லை, சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்காமல் இந்த ஆளுநர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பது இப்பொழுது தெளிவாகிவிட்டது. இதுக்கு பின்னாடி இது பெரிய டிராமா நடந்திருக்கு சார். இவர் இதை முதுகுல குத்துவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இது பெரிய திட்டமிட்ட சதி. இதனுடைய பெரிய நடிகரா இவர் இருந்திருக்காருன்னு தான் சொல்லுவேன் நானு. ஏன்னா ஒரு உண்மையை நான் சொல்லி ஆகணும். அம்மா பெங்களூர் ஜெயில இருந்தப்போ அம்மா கிட்ட சிலிப்பு உள்ள போகுது, யார் அடுத்த முதல்வரா தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொல்லி நாங்க இருந்தேன். இவரே புட்பாத்துல உட்கார்ந்து கைப்பட எல்லா மந்திரி பேரையும் எழுதி, அமைச்சர் பெயரையும் எழுதி, முதலமைச்சர் பேரை விட்டு உள்ள அனுப்பிச்சாரு. அங்க போன உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அப்செட் அம்மா இத பாக்கிறதுக்கு ரெடியா இல்லைன்னு தூக்கி எறிஞ்சாங்க. இவர் மனசாட்சியை தொட்டு சொல்லட்டும், இவரை மறுபடியும் சீஃப் மினிஸ்டரா போய் பதவி எடுக்க சொன்னது சின்னம்மா தான். நான் இப்ப சசிகலா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பேசலீங்க, நான் சத்தியத்தை பேசுறேன், உண்மையை பேசுறேன். ஆனா இவ்வளவு பெரிய துரோகத்தை இவர் செய்வார்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இது திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்டவருடைய சதி இருப்பதாக உங்களுடைய கட்சியை சேர்ந்த திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆனால் திரு பன்னீர்செல்வம் அவருடைய குரல்ல திட்டமிடாத தன்மை, ஒரு வெளிப்படையான தன்மை, இதே சுத்தியோட பேசுவது போன்ற ஒரு பண்பு இருக்கிறது என்று திரு திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டார். உங்களுடைய பார்வை சார்? அது ரொம்ப தெளிவா இருக்கு. அவர் சொன்னது, திருமாவளவன் சார் சொன்னது சரியா இருக்கலாம். ஆனா திட்டம் போட்டு அம்மா சமாதி கிட்ட வந்திருக்காரு. அதான் நான் சொல்றேன், பாண்டியன் சாருக்கு எத்தனை நாள் இவர் சமாதிக்கு வந்தாருன்னு எனக்கு தெரியணும். நான் என்னுடைய குடும்பத்தோட போய் 6-7 தடவை போய் அந்த சமாதியில உட்கார்ந்து என்னுடைய குடும்பமே அழுது வந்திருக்கு. ஆனா இவர் எத்தனை தடவை இந்த சமாதிக்கு போயிருக்காரு? இதுக்கு முதல்ல இன்னைக்கு சமாதிக்கு வந்திருக்கார். திடீர்னு திட்டம் போட்டு முதலே முடிவெடுத்து நிதானமா என்ன பண்ணணும், 40 நிமிஷம் சமாதிக்கு முன்னாடி உட்கார்ந்தா எல்லா பிரஸும் சேர்ந்துரும். பிரஸ் எல்லாம் சேர்ந்த பின்னாடி இதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு திட்டம் போட்டு ஆல்ரெடி டிசைடட். ஆஃப்டர் தட் he came over there, he made very big drama. இப்ப நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க, எனக்கு பிடிச்சிருந்தது மிஸ்டர் பாண்டியன் சார். கருணாநிதி காலையில வாக் போகும்பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் திடீரென இலங்கை பிரச்சனைக்காக உண்ணாவிரதம் உட்கார்ந்தார்னு சொல்லி ஒரு பெரிய உதாரணத்தை சொன்னீங்க. அதே மாதிரி இங்க அதேதான். அது நாங்க பொலிட்டிக்கலா அதை டிராமான்னு சொல்லுவோம். இது அதை விட பெரிய டிராமா. இது பின்னாடி இருந்து பன்னீர்செல்வத்தால முடியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் எத்தனை முறை காலி விடுவார் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுமே. ஆனால் ஒரு அதிகமாக இவர் சசிகலா காலிலே விழுந்ததுதான், சின்னம்மா காலிலே விழுந்ததுதான் மிக அதிகமாக இருக்கும். அவர் எண்ணி பார்த்தா கூட 100 கணக்கான தடவை கீழே விழுந்திருப்பார். நாவலர், மறைந்த நாவலர் நெடுஞ்செழியன் சொல்லுவார்கள், காலில் விழுறவங்களை நம்பாதீங்க, காலை வாரிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அவருடைய மனசாட்சியை வித்துட்டு யாருக்கோ விலை போயிட்டாருங்கிறது தான் நான் திரும்பி திரும்பி சொல்றேன். அவர் எப்படி இந்த மனசு வந்ததுன்னு புரியல. யாரு முதலமைச்சர் கட்டில உட்கார வச்சாங்களோ அவங்க காலையே வாடுற அளவுக்கு இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி, அதுவும் மிஸ்டர் பன்னீர்செல்வம் போவார், ஒரு லாயலான மனிதர் இப்படி நடந்துக்குவார்னு சொல்லி கனவுல கூட நினைச்சு பார்த்தேன் இல்லை சார். இதை நம்பவே முடியல. அந்த நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். இதற்கு பின்னால் பெரிய சதி நடக்கிறது. ஆனால் நான் மிகவும் தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன், ஆளுநர் எங்கே சென்றார்? 2 நாட்களாக இந்த ஆளுநர் ஏன் தொடர்பு கொள்ளவில்லை? எதற்காக எப்பொழுது பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் என்று சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, டெமோக்ராட்டியில சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்த பின்னால டிலே பண்ணதனுடைய காரணம் இந்த தினம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.
தெளிவாகிவிட்டது. இதுதான் உண்மை. எந்த கட்சியில் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் திரு புகழேந்தி, குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். ஸ்டாலின் அவர்கள், எதிர்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் பாராட்டி பேசுகிறார்கள். பிஜேபி சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தலைவர்கள் பாராட்டி பேசுகிறார்கள். யார் யாரெல்லாம் கட்சிக்கு எதிரிகளோ அவர்கள் எல்லாம் ஒரு வாரமாக பாராட்டி பேசுகிறார்கள். அப்பொழுதே இந்த ஐயப்பாடு ஏற்பட்டது. இந்த ஐயப்பாட்டை இன்றைய தினம் ஊர்ஜிதம் செய்துவிட்டார் பன்னீர்செல்வம் அவர்கள் என்பதுதான் உண்மை. நான் இன்னும் கூட இதனுடைய பொதுச் செயலாளரை நான் குற்றம் சொல்லுவேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமதி எங்களுடைய சின்னம்மான்னு சொல்லக்கூடிய இவர்கள் KP முனுசாமி குற்றச்சாட்டு சொல்லும் பொழுதும், PH பாண்டியன் அவருடைய புதல்வர் மனோஜ் பாண்டியன் இவர்கள் குற்றச்சாட்டு சொல்லும் பொழுதும் கட்சியை விட்டு நீக்காமல் வேடிக்கை பார்த்தது மிக பெரிய தவறு. அம்மா அவருடைய வழியில கட்சியிலிருந்து தூக்கி எறிக்கப்பட்டிருந்தால், ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த நிலைமை இப்பொழுது ஏற்பட்டிருக்காது என்பதுதான் முக்கியமான கருத்து. பாண்டியன் திரு புகழேந்தி, நான் குறிக்கிட மன்னிக்கணும், நீங்க வந்து ஆளுநருடைய செயல்பாடுலையும் கூட சந்தேகத்தை தெரிவிச்சீங்க. ஆளுநருடைய ஒப்புதல் உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் பல சமயங்களில் தேவைப்படுது அப்படிங்கிறத உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். ஆளுநர்கள் தான் அடுத்த கட்டமாக என்ன முடிவெடுக்க வேண்டும், சட்டசபையை கூட்ட வேண்டுமா அல்லது அறுதி பெரும்பான்மை யார் பக்கம் இருக்கிறது என்று அணிவகுப்பு நடத்த வேண்டுமா என்பதெல்லாம் அவருடைய கேள்விதான் இருக்கு. நாளை அவர் வருவார். அவர் என்ன பக்கம் முடிவெடுக்க போகிறார்? சட்ட வல்லுநருடன் ஆலோசனை நடத்த இருக்கிறாரா? அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா அவர்களுடைய கோரிக்கை ஏற்க இருக்கிறாரா அல்லது தமிழக முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் கோரிக்கை இருக்கிறாரா? எல்லாமே ஆளுநருடைய கையில் தான் இருக்கிறது. அதை வந்து ஆளுநருடைய செயல்பாடையும் கூட நம்ம விமர்சனத்துக்கு உள்ளாக்க முடியுமா? அப்படி விமர்சனத்துக்கு உள்ளாக்குவது அதிமுகவுக்கு சரியா என்பதை உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு விரும்புகிறேன். நீங்களே குறிப்பிட்டது போல நான் ஒரு உண்மையை சொல்ல விரும்புறேன் சார். என்ன கேட்டீங்கன்னா, இதை கர்நாடகாவில் ராமகிருஷ்ணகிரே பொம்மை காலத்திலிருந்து நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கேப் 2 days இவர் கொடுக்காம இருந்திருந்தா இவ்வளவு நேரம் முதலமைச்சர் பதவியை ஏற்றிருப்பாங்க. இந்த பிரச்சனையே வந்திருக்காரு சார். உண்மை அதுதான். இதை வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அவரால் நமக்கு பெனிஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி ஆளுநர் அவர்களே வருகன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஆனா அவர் தான் நாளைக்கு நடத்தி வைக்கணும்ன்றது உண்மை. ஆனா NTR வந்து NT ராமாராவ், பாஸ்கர் ராவ் துரோகம் பண்ணார். அப்போ அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் குடியரசுத் தலைவர் முன்னாடி போய் மார்ச் பாஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இங்க அத்துணை சட்டமன்ற உறுப்பினர்களும் சின்னமா பின்னாலே நிற்கும் பொழுது யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது. இந்த இயக்கத்தினுடைய மறுபெயர் வீரத்தினுடைய விளைநிலம். ஒன்றுமே செய்ய முடியாது என்ற தைரியத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இதுல திரு KP முனுசாமி அவர்களுடைய கருத்து வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு சின்ன அதிர்ச்சியா பார்க்கப்பட்டது. திரு PH பாண்டியன் அவர்கள் இதற்கு முன்னால் ஏற்கனவே பல முறை டிசென்ட் நோட் கொடுத்தவர் தான். ஆனால் நீங்களே குறிப்பிட்டது போல ரொம்ப லாயலாக, ரொம்ப விசுவாசியாக, நம்பகத்தன்மை கொண்டவராக அதிமுக பொதுச் செயலாளர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவால் ஒரு முறைக்கு இருமுறை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டு 2 முறையும் பத்திரமாக அப்படியே திருப்பி கொடுக்கப்பட்டு வரலாறு நெடுக உலகம் முழுக்க இது போன்ற ஒரு விசுவாசியை நான் பார்த்ததில்லை என்று மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவாலே பாராட்டப்பட்டவர். உங்களால் ஒரு நிமிடம் முன்னால் மிகப்பெரிய விசுவாசி, லாயல் பர்சன் என்று சொல்லப்பட்டவர் திரு பன்னீர்செல்வம் அவரே இப்படி சொல்கிறார் என்று சொன்னால் அவருடைய கூற்றில் உண்மை இருக்கும் என்றுதானே பொதுமக்கள் நம்புவார்கள். இப்பொழுது நீங்கள் சொன்னது மிக சரி. அதாவது செயற்குழுல அம்மாவே பாராட்டினாங்க. கொடுத்த முதலமைச்சரை திருப்பி கொடுத்த சரித்திரம் பன்னீர்செல்வம் அவர்களை சாருன்னு சொல்லி மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கூறியது உண்மை. ஆனால் நினைச்சு கூட பார்க்கலையே சார். இது மாதிரி வந்து இந்த இவரே ஒரு காரணமா இருந்து, இவரே முன்மொழிந்து, இவரே வந்து பொதுச் செயலாளர் பதவிக்கு அம்மா சின்னம்மா வரணும்னு சொல்லி காலில் விழுந்து கொடுத்து முதலமைச்சரா வரணும்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு கேட்கிறேன் சார். இந்த நாட்டுடைய முதலமைச்சர் ஹோம் டிபார்ட்மெண்ட் இவருடைய கையில இருக்கு, போலீஸ் கையில இருக்கு. ஆனா இவர் சொல்றாரு என்ன மிரட்டிட்டாங்கன்றாரு. இது என்ன சின்ன குழந்தையா மிரட்டுறதுக்கு? இப்ப எப்படி தைரியமா வந்து வெளியில சொன்னீங்க? யார் உங்களை மிரட்ட முடியும் இந்த நாட்டுல? மிரட்டுற மாதிரியா இருக்காங்க? அவங்கள பார்த்தா இவர் மிரட்டுற மாதிரி இருக்காங்களா? எவ்வளவு பெரிய பச்சை பொய்ய சொல்றாரு. இதுக்கு 4 அரசியல் தலைவர்கள் சப்போர்ட்டா பேசுறாங்க. ஆமா, ஐயோ ஒரு முதலமைச்சரையே மிரட்டுகிறார், வக்காலத்து வாங்குறாரு திரு ஸ்டாலின் அவர்கள். இந்த கட்சி திமுக வந்து தலையாய எதிரி கட்சின்னு சொல்லிட்டு இருக்க அண்ணா திமுக இன்னைக்கு இங்க இருக்க ஒரு முதல்வரை ஸ்டாலின் பாராட்டி பேசுகின்ற முதல் இந்த நடப்பு, இந்த நிகழ்வு இன்னைக்கு அண்ணா திமுக ஆரம்பிச்ச காலத்திலிருந்து இன்னைக்குதான் சார் நடந்திருக்கு. நீங்கள் குறிப்பிட்டது போல முதலமைச்சர் இவர்தான், உள்துறை இவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது, காவல்துறை இவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. ஆனால் இவரை யார் மிரட்டி இருக்க முடியும் என்று கேட்கிறீர்கள். ஆனால் மிரட்டல் என்பதோ அவர் மிரட்டல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தல அப்படிங்கிற நம்ம கவனிக்க வேண்டும். அவர் வந்து சொன்னது கட்டாயப்படுத்தி கையெழுத்திடக்கூடிய நிலைமைக்கு, கட்டாயப்படுத்தி கையெழுத்திட நிலைமைக்கு நான் வந்து தள்ளப்பட்டேன் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர மிரட்டனா அவர் சொல்லல நம்முடைய தகவல்ல. அப்படி கட்டாயப்படுத்தி யார் கட்டாயப்படுத்த முடியும் என்று கேட்டால் அவர்களுடைய கூற்றுப்படி சம்பவம் நடந்த இடம் அதிமுக பொதுச் செயலாளர் VK சசிகலா அவர்கள் இருக்கக்கூடிய போயஸ் தோட்ட இல்லம்.
சோ அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளரும் அந்த கட்சியுடைய பொருளாளரும் தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இதுல காவல்துறையோ உளவுத்துறையை வந்து எட்டி பார்க்க முடியாது என்பது உங்களுக்கு அறிந்த விஷயம். சோ ஒரு உள்ளே 4 சோற்றுக்குள் நடந்த விஷயத்தை வெளிப்படையா சொல்கிறார். அதாவது என்ன கட்டாயப்படுத்திட்டாங்க, நிர்பந்தப்படுத்திட்டாங்க, என்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது ஏன் நீங்க இதே போய் கவர்னர் சொல்லியிருக்கலாம், அப்பயே வெளியில வந்து சொல்லியிருக்கலாம், அங்கிருந்து வெளியே வந்து யார்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு நாள் குறித்தது ஏன்?